மாட்டேங்குது. கிராமப்புறம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் சார்பாக பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எத்தனையோ நாட்டுப்புற கலைகளை நம் முன்னோர்களை தொடர்ந்து நாமும் வளர்த்து கொண்டேதான் இருக்கிறோம். ஆனால் தெருக்கூத்து என்ற நாடக கலையை மட்டும் வளர்க்க மறந்துவிட்டோம். எனவே எங்கள் அடேங்கப்பா நாடக குழு சார்பாக மனமாறிய மகத நாட்டு மன்னன் என்ற தெருக்கூத்து நாடகத்தை நடத்த உள்ளோம். கண்டுகளியுங்கள். தேவி கிட்ட கொடுத்த தேவி சவுண்டில் சத்தாமடு மைக் கிளாப் பண்ணி மாலை போடும்போது தட்டின ரெடி கேட்கும். அதாகப்பட்டது முதலாவது மன்னன் அசோதி மகள் காயத்ரியாகியான் எனக்கு உரிமையான இந்த சொந்த நந்தவனத்திலே முழாவி வரும் காலையிலே காட்டரசன் என்று சொல்லக்கூடிய சிங்கமாகப்பட்டது என்னை மிரட்டி தூரத்தி மிரட்டி வருகையிலே வீரபூஷனாகப்பட்டவர் வந்து நின்று அதை கொன்று பின் சென்று விட்டாரே. அவர் யாராக இருக்கலாம்? நல்லது, தேடி வரும். இவரே அந்த மகானுபாவர். அடடா, இவர் உறங்கும் போது இத்தனை அழகென்றால் விழித்தெழுந்தால் ஐயோ இவர் யாராக இருக்கலாம்? அன்னதொழுமாறனோ தண்டுலக வர்ணனோ அன்பு மக்கள் வணங்கி தொழும் உயர் மன்னனோ இளம் பருவத்தால் நல்ல உருவத்தால் மக்கள் திரும்பத்தான் ஈசன் தருவித்தான். இளம் பருவத்தால் நல்ல உருவத்தால் மக்கள் திரும்பத்தான் ஈசன் தருவித்தான். இவரை கண்ட உடன் எந்த நல்ல மனங்குதை ஞானத்தால். நல்லது, நாம் இங்கு நின்று கொண்டு எவ்வளவு வர்ணித்தாலும் இவரை எழுப்ப முடியாது போல் இருக்கிறதே. அருகில் சென்று உறக்கத்திலிருந்து எழுப்புவோம். சுவாமி, சுவாமி. நான் உணர்ந்ததகி யார் என்னை எழுப்பியது? ரத்தையா, மேனகியா, ஊர்வசியா? நீதான் அந்த பெண்மணியா? ஆமா. எதற்காக என்னை எழுப்பினான்? மீரியா, எதற்கு இங்கு வந்தீர்? நானா? மகத நாட்டு மன்னன் நானே, சிவனான வந்தேன் நானே, ரமன் உலகை வெல்ல படைத்தானே. எனது பூதானது கேதானது யாதானது அறிவானது உன்னதமாகவே வந்தேன் வந்து நின்றேன். இந்த உலகை வெல்லவே வந்தேன். என்னது, வேட்டையாட வந்தீரா? ஆமா. நாட்டை காக்கும் மன்னருக்கு வேட்டையாடுவது என்ன சுகம்? இங்கு இன்பமாக கூட்டமாக சுதந்திரமாக விலங்குகள் உலாவிக் கொண்டிருக்கும் வேளையிலே தாங்கள் தனியாக வந்து நின்று வீரத்தால் வென்று வாயிலாக உங்களை கொன்று குவித்து ஐயோ இது என்ன வீரமோ தீரமோ தெரியவில்லை, போங்கள். நீ கூறுவதும் சரிதான். அப்பாவியான வாயிலா ஜீவன்களை கொன்று குவித்து வேட்டையாடுவதில் என்ன வீரம் என்ன இருக்கிறது? இப்போதே புரிந்து கொண்டேன். இப்பொழுதாவது நான் கூறுவது சரி என்று